உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மாசிலாமணி ஓடி ஓடி விளையாடு, அந்த வருஷத்துல அதுவுமே ஒன் ஆஃப் த ஹிட் சாங்கா இருந்தது. அந்த பாட்டு டிஎம்ஆன் சார் அது பாத்தீங்கன்னா அதுவும் எனக்கு ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு கிடைச்சதும் ஒரு ஆச்சரியமான விஷயம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இமான் சாருக்கு வந்து அறுவடைன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் பெருசா வரல. அதுக்கப்புறம் வந்து மைனா படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்பு பண்ணுற அப்படி பாடினேன். ஆனா அந்த பாட்டை பாடினதுக்கு அப்புறம் இமான் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, ப்ரொடியூசரா டைரக்டர்ல ஏதோ இல்ல இந்த சாங்கை வந்து ஒரு பாம்பேல இருந்து யாராவது பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அது மிஸ் ஆயிடுச்சு. ஷான் சிங்கர் பாடிப்பாரு. ஆமா, அப்போ எனக்கு அது பெரிய மிஸ் பண்ண வருத்தம். ஏன்னா சிவகாசி நான் பாடின ஸ்லோ சாங் சொன்னல, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. ஒரு சாங்னா ஒரு லவ் சாங் வேற, இது நம்மளை விட்டு போயிடுச்சு. இந்த பாட்டை இமான் சாரே ரொம்ப வருத்தப்பட்டார். சரி, இந்த பாட்டு உங்களை விட்டு போனது ரொம்ப வருத்தம் முகேஷ், நல்லா பாடிருந்தீங்க அப்படின்னாரு. அவர் எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவார் எல்லாரையும். அது இந்த மாதிரி ஒரு சாங் எனக்கு பர்சனலா ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, மாசிலாமணி படம் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த படத்துல ஒரு பாட்டு நீங்க ஒரு சாங் இருக்குன்னு, அப்போ அந்த பாட்டு தான் முதல்ல நான் பாடினது. இது எட்டனா எட்டனா பொட்டு வச்சா அப்படின்னு ஒரு சாங் ஃபோக் ஸ்டைல்ல. ஆமா, இதை கேட்டு அவர் சொன்ன ஸ்டைல்லாம் பண்ணோன்னா ரொம்ப நல்லா இருக்கு முகேஷ், ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பா ப்ரொடியூசர் டைரக்டர் ஓகே பண்ணிட்டாங்கன்னா இந்த பாட்டு நீங்க பாடினதான் ஃபைனலா இருக்கும். இத்தனைக்கும் சோலோ சாங். இந்த பாட்டு நல்லா இருக்கு, இது கண்டிப்பா கச்சேரிக்கு நல்லா இருக்கும். அப்படியே சாங் வேற. கடைசியில் அதுவும் என்னை விட்டு போயிடுச்சு. அப்போ அது என்கிட்ட இமான் சார் அப்போ சொல்லலை எங்கடா ஃபீல் பண்ண போறாருன்னு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் முகேஷ் இன்னொரு சாங் இருக்கு வாங்க அப்படின்னாரு. போகும்போது தான் ஓடி ஓடி விளையாட அப்படின்னு பாட்டு கொடுக்குறாரு. கொடுத்தோடனே சாரி முகேஷ், நீங்கள் இதுக்கு முன்னாடி பாடினது இதே படம் தான், ஆனால் அந்த பாட்டு நீங்கள் உங்கள் வாய்ஸில் இல்லை, ஷான் வாய்ஸ் தான் அதுவும். அப்படி ஐயோ அப்படியா சார், மிஸ் பண்ணிட்டேன் அந்த பாட்டை. என்னங்க வர பாட்டெலாம் அவரே எடுத்துகிட்டு போயிட்டு அவன் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற. சரி ஓகே. அப்போ ஓடி ஓடி விளையாட பாட்டு பார்த்தீங்கன்னா அப்போது அது நகுல் பாடுறதா இருந்திருக்கு, ஆக்டர் ஹீரோ நகுல். அவர் அப்போ ஷூட்டிங் பிஸியால் இல்லை ஒன்று பண்ணுங்களேன் இந்த பாட்டு நீங்கள், ஏன்னா இந்த எட்டனா இருந்த பாட்டுக்காக வந்து இமான் சார் வந்து ஏங்க அவர் நல்லா பாடியிருக்காரு ஏன் மாத்துறீங்க, இல்லை இல்லை கொஞ்சம் பாம்பேலேருந்து யாருன்னா பாட வைங்க. அப்போ அவரே இப்படி சொன்னதுனால அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் முகேஷுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, ஒன்று பண்ணுங்க இந்த பாட்டை முகேஷ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்படிதான் எனக்கு வந்தது. அப்போ இமான் சார் சொன்னதுனால இந்த பாட்டு எனக்கு கிடைச்சி ஓடி ஓடி விளையாட அதை விட இது பெரிய ஹிட்டா இருந்தது. எங்க போனாலும் பப்பு சாங் ஆயிடுச்சு. இது ஒருவேளை எட்டனா இருந்தா கூட இந்த அளவுக்கு எனக்கு ஹிட் ஆயிருக்கு. இது பயங்கர எனக்கு ஹிட். இது ஒரு மாதிரியான ஸ்டைல், அது ஒரு மாதிரி ஸ்டைல்னால நல்ல ஒரு ரீச் கிடைச்சது. எது நமக்கு கிடைக்கணும்ங்கிறது கடவுளுடைய. ஒரு தடவைக்கு 2 தடவை தள்ளி போய் வேற மாதிரி. ஆனா மைனா சாங் மிஸ் ஆனது ரொம்ப வருத்தம் எனக்கு இப்ப வரைக்கும். அந்த வருத்தம். ஆனா நல்ல பாட்டு சார், ஆக்சுவலி சூப்பரான பாட்டு. அது ஒரு மாதிரி மைல்டா வருடிட்டு போற மாதிரியா இருக்கும் மைனா மைனா. ஆமா, மிஸ் பண்ணீங்களா? 2 லைன் பாடுங்களா. மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்பு பண்ணுற, மைனா மைனா என்ன சொல்ல என்ன கொல்லுற, சொல்லு புள்ள என்ன ஆச்சு சொல்லாமலே மறக்காத. ரொம்ப பிடிச்ச பாட்டு, ரொம்ப ரொம்ப அருமையா உங்க வாய்ஸுக்கு ஆப்ட் ஆகுது சார் இந்த பாட்டு. நல்லா ஆயிடுச்சு. கமல் சார் படத்துல எனக்கு பாடணும்னு அந்த மாதிரி அப்படி எனக்கு கிடைச்சது. அதுவும் ஒரு ட்ராக்கா தான் பாட போனேன். மன்மத நம்புல. ஆமா, அது யார் படணும் அப்ப தெரியாது, அவரும் எனக்கு சொல்லல. ட்ராக்கு தேவிஸ்ரீ பிரசாத் சார் ரெக்கார்டிங்ல எப்பவுமே அவரே பாடிடுவாரு. அதை மீறி நம்ம பாடுறதுக்கு ஒரு ஐடியாவும் வராது. ஏன்னா அவ்வளோ அழகாக வேற பாடிடுவார். இம்ப்ரோவைஸ் பண்ணுறதும் சரி, எக்ஸ்பிரஷன்ஸும். நம்ம எதனா இம்ப்ரோவைஸ் பண்ண கூட வேணான்றவார். இல்லை ப்ரொடியூசர் இந்த ஸ்டைலை கேட்டு ஃபைனல் பண்ணிட்டாங்க, நீங்கள் எதாவது பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் வாய்ஸ் அப்படியே பாட சொல்லுவார். அப்போ இது பாடின உடனே ஷூட்டிங் போயிருக்காங்க. ஷூட்டிங் போன உடனே பார்த்தா சூர்யா சார் ஆக்ட் பண்ணியிருப்பார் படத்தில். பாட்டில் அந்த பாட்டு ஷூட்டிங்ல பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, இது சூர்யா சார் பாடுற மாதிரியே இருக்கு இந்த டோனு, அதனால இவர் பாடினதே ஃபைனல் பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறம் மறுபடியும் போய் பாடி அவர் எனக்கு கொடுத்தது. அப்போ தான் சொன்னாங்க, இது என்ன படம் தெரியுமா, என்ன கமல் சார் நடிக்கிற படம் மன்மத நம்பு. சார் கமல் சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அது சூப்பர், ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் கமல் சார், மாதவன் சார்லாம் பெரிய ஸ்டாரோடைய மறக்க முடியாது. அந்த வரிசையிலேயே அந்த வருஷம் 2010 நினைக்கிறேன், அதுலயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது தமிழ் படம். ஆமாமா, பச்சை மஞ்ச கருப்பு தமிழனா. அது கண்ணன் எப்படி அந்த பாட்டு உங்களுக்கு கொடுத்தாரு, அதோடைய அனுபவங்கள் ஷேர் பண்ணுங்க. ஆமா, கண்ணன் சார் வந்து அவரும் லைட் மியூசிக்ல இருந்து வந்து ஒரு மியூசிக் லைட் மியூசிக்ல வந்து சிங்கர் பிளேபேக் ஆன மாதிரி அவரு மியூசிக் டைரக்டர் ஆனாரு. அவர் ரொம்ப நிறைய ஆல்பம் அவரோட பாடியிருக்கேன். சூப்பரா பண்ணுவார், கம்போஸ் பண்ணலாம். சிவன் முருகன் நிறைய அம்மன் நிறைய சாங் பாட வச்சிருக்காரு. என்ன எது பண்ணாலுமே அதுல ஒரு பயங்கர ஒரு அழகு இருக்கும் அவர் பாட்டுல. அப்போ இந்த பச்சை மஞ்சள் வந்து நான் அந்த மாதிரி படம் பண்ற முகேஷ், அதுல வந்து எனக்கு ஆரம்ப
ஆரம்பத்துலேருந்து எல்லாரும் ஒர்க் பண்ணவங்க எல்லாரையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் உங்களை இதை பண்ணோம். இது வந்து ஒரு இப்போ நம்ம ஒரு சும்மா இது மாதிரி பண்ணுறோம், ஸ்க்ராட்ச் மாதிரி பண்ணுறோம். நீங்கள் ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்கு பார்க்கலாம், டெமோ மாதிரி பார்ப்போம். ஆமா, அமுதன் சார் தான் டைரக்ஷன். இன்னொரு விஷயம் என்னன்னா ஹீரோ இன்ட்ரோ சாங் வேற. எனக்கு அதுக்கு முன்னாடி எட்டனா மிஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய பாட்டு நம்ம ஹீரோனா ஃபர்ஸ்ட் நம்ம வாய்ஸ் தான் வரப்போகுது படத்துல, எவ்வளவு ஹாப்பி அப்படிங்கிற இதுலோட இருந்தேன். அப்போ இதை கேட்டுட்டு பச்சை மஞ்ச கருப்பு தமிழனா உலகத்தை ரசிக்க வந்த கடவுள் நான் தான், அட என்ன மிஞ்ச எவனு இங்கில்ல, நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் செல்ல பிள்ளை, இப்படி பாடி காமிச்சோன்னு அவர் சொல்லி பாடுறேன். என்ன சார் வித்தியாசமா இருக்கு, இன்னும் தன்னைத்தானே தற்பெருமையா புகழறாரு மாதிரி ஒரு லிரிக்ஸா இருக்கு. இது கூட ஓகே, சரணத்துக்கெல்லாம் போகும்போது இன்னும் வேற மாதிரி இருக்குமே. ஏஞ்சலினா ஜோலியவே எங்க வச்ச அழகன்னா, கல்லூரி பொண்ணுங்களுக்கு கனவு கண்ணன் தான், இப்படிலாம் லிரிக்ஸ். அகில உலக சூப்பர் ஸ்டார் யாரு, வேற யாரு, நான் தானே பாரு, அப்படி லிரிக்ஸ் பாட்டாவே பாடுங்களேன். அப்படியே தயிர்ல போட்டா தயிர் வடை, போடலன்னா மெது வடை, ஓட்ட இருந்தா அது ஓட்ட வடை, இவ்வளவு தத்துவம் தாங்காது. நான் தனியாளா சிகரம் தொட்டேன், சரித்திரமா உயர்ந்து புட்டேன், தலையும் நான் தானே, தளபதி நான் தான், அகில உலக சூப்பர் ஸ்டார் யாரு, வேற யாரு, நான் தானே பாரு, என்ன வாழ்த்தி பாரு, வாழ்க்கை செழிக்கும், என்ன வணங்கி பாரு, மோச்சம் கிடைக்கும். எங்க பில்டப்பு என்ன சார் இது? இல்ல இந்த படமே வந்து எல்லா படங்களையும் கிண்டல் பண்ற மாதிரி ஒரு படமா தான் வரப்போகுது. சிவா நடிக்கிறாரு, மிர்ச்சி சிவா. அப்படியா சார், வித்தியாசமா இருக்கு சார், ஜாலியா இருந்தது, சிரிச்சுட்டு இந்த வாரிசு பார்ட்டி எவ்வளவு ஜாலியா இருந்தது அந்த மாதிரி படத்துல பார்த்துட்டு அவ்வளோ சிரிச்சோம். வேற இந்த பாடலை பாடியவர் சிவா அப்படி போட சொன்னார்னா வேற காமெடியா வர டைலாக். ஸோ படம் பார்த்துட்டு சொல்லவே வேணாம், நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ண படம் அது. சிவா வந்து காமெடி எப்பவுமே வித்தியாசமா இருக்கும் அவர் பண்றதுலாம். ஸோ அது வந்து எனக்கு ஹீரோ இன்ட்ரோ சாங் வந்து ஃபர்ஸ்ட் படம் நான் அந்த மாதிரி பாடினது. அதுக்கு முன்னாடிலாம் படத்துல நடுவில் வர மாதிரி ஒரு பாட்டா இருக்கும். அது எனக்கு பெரிய ஹிட். காலேஜ் பசங்கலாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி கேட்பாங்க அந்த பாட்டை. இப்பவுமே அந்த பாட்டுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ். அது ஓப்பனிங் சுனாமியின் பினாமியே போது அது கோரஸுக்கே சிரிப்பாங்க எல்லாரும், அவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா குட்டி படம் வந்து நான் வந்து அதான் இந்த 6 படத்துக்கு அப்புறம் பெரிய கேப் அவரோட பாட ஆரம்பிச்சது. அப்போ அவர் தம்பி சாகர்ன்னு இருக்காங்க, அவரோட நான் ஒரு ஷோ போயிருந்தேன். ஓகே, ஸ்ரீலங்கா. அப்போதான் நாங்க ரொம்ப அறிமுகமான சிங்கப்பூர்லாம் போய் பாட போனோம். முகேஷ் அண்ணா ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை கூப்பிட்டு, நான் கண்டிப்பாக நான் சொல்லி ஒரு நாள் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னும் போது, அப்போ தேவிஸ்ரீ பிரசாத் ஆமாம் முகேஷை கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி அவரும் ஞாபகம் வந்து மறுபடியும் கூப்பிட்டாரு. அப்போ தான் வந்து குட்டி படத்தில் ஒரு பாட்டு முதல்ல பண்ணுறாரு, நீ காதலிக்கும் பொண்ணு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அவர் பாடிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை இன்னும் எல்லாம் அதுக்கு மேலே அழகு பண்ண முடியாது, அவ்வளோ அழகாக அவர் பாடி வச்சிருப்பாரு. அப்போ நீ காதலிக்கும் பொண்ணு காதலிக்கலன்னா கவலைப்படாதே கண்ணா, கவலைப்படாதே கண்ணா, இப்படி இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட அவரே பாடியிருப்பாரு. நம்ம வந்து கவலைப்படாதே கண்ணா கவலைப்படாது இது மாதிரிலாம் கூட பண்ண முடியாது, இம்ப்ரவைஸே பண்ண முடியாது. அவ்வளவுதான், அவர் பாடினது பண்ணாலே அந்த பாட்டு அவ்வளவு அழகா இருக்கும். அதை அப்படியே பாட வச்சார். பாடி முடிச்ச உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அடுத்த ஒரு 2 நாள்ல இன்னொரு பாட்டு கூப்பிட்டு, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க முகேஷ், அதுல இந்த பாட்டை நீங்களே பாடிருங்கன்னு, கண்ணு 2 ரங்கராட்டினம், அதுல அந்த பிரியா ஹிமேஷ் அவங்களோட சேர்ந்து பாடியிருப்பேன். பாட்டு சூப்பரான, அது நீ காதலிக்கு பொண்ணை விட அந்த பாட்டு டான்ஸ் குரூப்லாம் அந்த பாட்டு ரொம்ப யூஸ் பண்ணாங்க. டீமன் அவர்களுடைய வரிசையில கச்சேரி ஆரம்பம், அதுலயும் ஒரு ஓப்பனிங் சாங், அது அருமையான பாட்டு. அந்த பாட்டு அது என்னன்னா, அந்த பாட்டு வந்து நான் அப்போ வந்து இன்னொரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு காம்படிஷன், 10 பிளேபேக் சிங்கர்ஸ் 10 கண்டஸ்டன்ட் அந்த மாதிரி ஒரு ஷோல இருந்தேன். அப்போ இமான் சார் திடீர்னு ஃபோன் பண்ணி, முகேஷ் ஒரு சாங் ஒன்று இருக்கு சார், ஒரு ஷூட்ல இருக்கேன், உங்களுக்கு லஞ்ச் பிரேக் கேட்டு வாங்க முகேஷ், உங்களுக்கு 1/2 hourல பாடிடுவீங்க, நீங்க டூயட் சாங் தான். அந்த அளவுக்கு என் மேல அவர் நம்பிக்கை வச்சாரு. சரிங்க சார் அப்படின்னு நான் பர்மிஷன் கேட்டு போனேன். சொன்ன மாதிரியே பாட்டு அவ்வளோ கேட்சியான டியூனு, டூயட் மதுஸ்ரீ அவர்களோட பாடினேன். இப்போ அவரு சொல்லி கொடுக்குறதும் ஒரு ரொம்ப அழகா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட அவர் ஒன்று நினைப்பாரு, நம்ம ஒன்று அதை பாடினா கூட அது நல்லா இருந்தா அதை உடனே ஓகே பண்ணிடுவாரு. இது ஓகே, நான் நினைச்சதை விட இது நல்லா தான் இருக்கு. தேவிஸ்ரீ பிரசாத் அவர் பாடினதான் வேணும்னு இவரு அது வந்து அதை பாடினாலே அதுக்கு மேல பாடுறதுக்கு சான்ஸ் இருக்காது. இங்க இவர் வந்து இதுவும் நம்மளுடைய சுதந்திரம் பாடுற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாரு. நல்லா இருக்கு அப்படின்னு. ரஹ்மான் சார்கிட்டே அந்த குணம் இருக்கு. அப்போ இவர் வந்து என்ன பண்ணாரு, அதுல ஒரு பாட்டு ஒரு இடம் வரும், உனக்கு மட்டும் உயிர் இரண்டா உடம்ப கபுரிய கரண்டா, இது சரியா தப்பா மது போல மப்பா, ஐயோ பரபரப்பா மனசு தவிக்குதப்பா, அப்படி வரும். அப்போ இந்த டச்சஸ் பண்ணோன்னே
நான் வேற ஐடியா பண்ணேன், பட் நீங்க பாடின ஸ்டைல் நல்லா இருக்கு அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா சொன்னாரு. Okay. அப்படியா சார் நான் எனக்கு என்ன அறியாமலே வந்துருச்சு. இல்ல இதுவும் ஓகே தானே, இந்த பாட்டுக்கு என்ன அழகு தேவையோ அதை பண்ணீங்க, அது போதும் அப்படின்னு. அப்ப அது ஒரு 1/2 hour சொன்ன மாதிரி 1/2 hourல என்ன டக்குன்னு எடுப்பாரு அவரு. ரொம்ப ஒரு 10 வெரைட்டிலாம் இல்லை, அது தேவையானது கிடைச்சிச்சுன்னா அவ்வளோதான், ஓகே சூப்பராக இருக்கு அப்படி, அவ்வளோதான். அந்த 1/2 hourல அந்த பாட்டு முடிஞ்சு அது எனக்கு பெரிய ஹிட்டாக இருந்தது. அசல்ல ஆமாம், ஒரு பாட்டு டொட்டோடைன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு எப்படியா? பரத்வாஜ் சார் கிட்ட சொன்னல, இதே திருடன்ல அந்த முதல் பாடினது வந்து ஊரிக்க வெங்காயம் உரியும் அப்படின்னு ஒரு பாட்டு தான் பாடினேன். ஆனா அதுக்கப்புறம் திருட்டு பையில தான் மக்களுக்கு ரீச் ஆச்சு. அப்போ அஜித் சார் படம் பண்ண போறாருன்னு எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. பட் நம்ம என்ன கோரஸ் எதனா கூப்பிட்டா பாட போறோம் அப்படின்னு நினைச்சோம். அப்போதான் அசல்ல இந்த டொட்டோடை சாங் ஒன்று பண்ணும்போது எனக்கு அந்த சான்ஸை கொடுத்தாரு. பாட்டை கேட்டு சூப்பரா இருக்கு, டொட்டோடைனாலே குழந்தைங்களுக்கு கேட்சியா இருக்கும், அப்படி வந்த பாட்டு அது. அது எனக்கு பாடி முடிச்சோன்னே எல்லா குழந்தைங்களுமே சில கச்சேரியில் போய் பாடும்போது அங்கிள் டொட்டோடை பாடுங்க அப்படிலாம் கேட்டு நான் அந்த டைம்ல அதை நிறைய ஷோல பாடியிருக்கேன். அது நல்லா ஒரு ரீச் இருந்தது. அதிரி புதிரி அது பாக்குறது ரேஞ்ச். அதிரி புதிரி பண்ணட்டுமா, எகிரி துள்ளட்டுமா, உன்னழகை பின்னட்டுமா, பிச்சு தின்னட்டுமா, காதலின் உலகிலே ரத்தம் கொதிக்குதே, முழு முத்தம் நீ இட்டால் என் முதுகு தண்டுக்குள்ளே டொட்டோடை அப்படி வரும். அது வந்து அது ஒரு வித்தியாசமான நல்ல பாட்டு சார். அது அஜித் சாருக்கு பண்ணீங்க, கட் பண்ண அடுத்தது விஜய் சாருக்கு வெற்றி கொடி எடுத்து அந்த பாட்டு மணி சர்மா சார். 50வது படம் வேற, எப்படி கூப்பிட்டாங்க என்ன? ஆமா, அது வந்து மணி சர்மா சாருக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சு முதல்ல பாடினது வந்து சிங்கம் புலின்னு ஒரு படம் பாடு. ஆமா, ஜீவா சார் படம். அது பெரிய ரீச் ஆகல அந்த பாட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து படிக்காதவன் இல்ல, அது என்ன மாப்பிள்ளை 1-2 மாப்பிள்ளையில 1-2 சாங் கொடுத்தாரு. அதுலயே இன்னொரு பாட்டு இருக்கு, ஹீரோயின்ல அந்த ஃபர்ஸ்ட்ல அந்த மருதமலை. இதுல வந்து 5 கிலோ அரிசி வாங்கி பண்ணல, அதுல மருதமலையோட சாக்கியே பாடியிருப்பேன். கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலைன்னு. அது அந்த சாக்கி பாடினதுக்கு அப்புறம் அதுலயே எனக்கு 1-2 3டா தில் இருந்தா வாங்கடா சண்டை சேவல் நாங்க அப்படின்னு தனுஷ் சாருக்கு பாடியிருப்பேன். இதை பாடிட்டு இருந்த டைம்ல தான் நான் வந்து எனக்கு வந்து இந்த பாட்டு கிடைச்சது, வெற்றி கொடியேத்து. எப்படின்னா இதுல வந்து அந்த சாக்கி ஒன்று வரும், சாக்கி மாதிரி கிடையாது, அதுவும் ஒரு பாட்டோட சேர்ந்தது தான். அப்போ எதிர் நீச்சல் போட்டு வந்த அதான் நான் பாடினது. அப்போ படத்தோட பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவர் வந்து கடல்ல இருந்து விஜய் சார் அப்படி பாஞ்சிட்டு வர மாதிரி. அப்போதான் எதிர் நீச்சல் போட்டு வந்த எங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி என்னும் சொல்லை இவன் விட்டு வைத்ததில்லை அப்படி வரும் அது. அதுக்கப்புறம் ரஞ்சித் பாடி பாட்டு வரும், வெற்றி கொடியேத்துன்னு. ஆனா எனக்கு ஃபுல் சாங் கிடைச்சது வந்து 1-2-3 தனுஷ் சார் நடிச்ச அந்த படத்துல நான் பாடியிருப்பேன். மணி சர்மா சாருக்கு. மணி சர்மா சாரும் நிறைய எனக்கு சூப்பரான பாட்டுலாம். மணி சர்மா சாருடைய அந்த ரெக்கார்டிங் செஷன்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க நிறைய மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இல்ல, அவர் பாடும்போது மேக்ஸிமம் இருக்க மாட்டாரு. சிரஞ்சீவின்னு ஒரு அண்ணா இருப்பாரு, அவரு டேக் எடுப்பாரு, அவர் ஸ்டைல் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாரு, எப்படி எல்லாம் பாடணும் வர சிங்கர்ஸ்ன்னு சொல்லுவாரு. அப்போ அது ஓகே பண்ணிட்டாரு. அவர் வந்து கேட்பாரு, கேட்டு ஓகேன்னா அடுத்தது கூப்பிட மாட்டாங்க, இல்லைன்னா எதனா சின்ன கரெக்ஷன் இருந்தால் கூப்பிட்டு பாட வைப்பாங்க.